வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். காலி முகத்திடல் பகுதிக்கு வந்து மீண்டும் விசேட அறிவிப்பை வழங்கிய போலீசார். இன்றும் குழப்ப நிலை. சனிக்கிழமை நுகேகொடையில் ஆரம்பமாகும் மற்றுமொரு போராட்டம். நள்ளிரவு முதல் சேவையில் இருந்து விலகும் தனியார் பேருந்துகள். முக்கிய அமைச்சு பதவி தொடர்பில் ரணிலுக்கு அழுத்தம். பின்னணியில் காய் நகர்த்தும் சம்பிக்க. கைது வேட்டையை நிறுத்துங்கள், இல்லையில் பாரிய போராட்டம் வெடிக்கும் சுமந்திரன். ஞானசார தேரரின் அறிக்கையை குப்பை கூடையில் போடவும் ஹக்கீம் வலியுறுத்து. அமைதியாக ஆர்ப்பாட்டக்காரர்களை அகற்றுவதற்கு அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்தக்கூடாது, மன்னிப்பு சபை. ரணில் தன்னுடைய இலக்கினை அடைவதற்கு எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டார், கஜேந்திரகுமார் எம்பி. வடக்கு அரசியலில் திடீர் திருப்பம். ரணிலுடன் கைகோர்க்கவுள்ள விக்னேஸ்வரன். கொழும்பு காலி முகத்திடல் பகுதியில் ஆர்ப்பாட்ட களத்தில் மீண்டும் இன்றைய தினம் குழப்ப நிலை ஒன்று பதிவாகியுள்ளது. கொழும்பு கோட்டை போலீசார் சற்று முன் அப்பகுதிக்கு வந்து குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் தற்காலிக கூடாரங்களை நாளை பிற்பகல் 5 மணிக்கு முன்னதாக அகற்றப்பட வேண்டும் என்ற அறிவித்தலை மீண்டும் வாசித்து காட்டியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்தவர்கள் போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்ட நிலையில் அங்கு குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டிருந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். காலி முகத்திடல் மற்றும் அதன் அண்மித்த பகுதிகளில் சட்டத்திற்கு புறம்பாக நிலை கொண்டுள்ள அனைத்து நபர்களும் இலங்கை போலீசாரினால் விடுக்கப்படும் அறிவித்தல். நீங்கள் நிலை கொண்டுள்ள காலி முகத்திடல் மற்றும் அதன் அண்மித்த பகுதிகளில் அரசுக்கு மற்றும் அல்லது நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான அமைதியின்றி கட்டப்பட்டும் கட்டுமானங்கள் மற்றும் பயிர் செய்கைகள் ஈடுபடுத்தல் அவற்றின் உடனடியாக விலகிச் செல்லுமாறு பொதுமக்களின் கட்புலனாக உரிமைகள் பறிக்கப்படுவதையும் உடனடியாக நிறுத்துமாறு இதன் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செயல்படுவதற்கு 2022 8/5 மாலை 5 மணிக்கு முன்பாக கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் பிரகாரம் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் செயல்பட வேண்டும் என்பதை மேலும் வலியுறுத்துகிறேன். மேற்குறித்த அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயல்படாதவர்கள் எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தருகிறேன். காலி முகத்திடல் மக்கள் போராட்டத்தின் ஒரு கட்டமாக போராட்டக்காரர்கள் நுகேகொடையில் சனிக்கிழமை பொது பேரணியை ஏற்பாடு செய்துள்ளனர். அரசாங்க அடக்குமுறை, அவசர கால நிலை மற்றும் பல காரணங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நுகேகொடை ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கை மையமாக வைத்து இந்த பேரணி நடைபெறவுள்ளது. தொழிற்சங்கங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் சம்மேளனம், சிவில் அமைப்புகள் மற்றும் பல தரப்பினரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள உள்ளனர். போராட்டக்காரர்களுக்கு எதிரான கைது வேட்டையை, அடக்குமுறையை அரசு உடன் நிறுத்த வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்தார். அவ்வாறு இல்லாவிட்டால் மக்களுடன் இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டதை வன்மையாக கண்டிக்கின்றோம். போராடும் உரிமையை எவரும் தடுக்க முடியாது என்றும் சுமந்திரன் MP சுட்டிக்காட்டியுள்ளார். காலி முகத்திடலில் இருந்து போராட்ட குழுக்களை வெளியேறுமாறு போலீசார் விடுத்த அறிவுறுத்தலுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காலி முகத்திடல் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் அனுமதியின்றி தங்கியுள்ள அனைவரையும் அங்கிருந்து வெளியேறுமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். குறிப்பாக நாளை மாலை 5 மணிக்கு முன்னர் குறித்த பகுதியில் இருந்து வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே வெளியேறுமாறு போலீசார் விடுத்த அறிவுறுத்தலுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலினின் கைதுக்கு எதிராக வவுனியாவில் ஆசிரியர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். காலை 10:30 மணியளவில் பெரும்பாலான பாடசாலைகளில் குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் யாழ் புனித சென்ட் கேம்ஸ் மகளிர் பாடசாலை ஆசிரியர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று காலை முன்னெடுத்திருந்தனர். இலங்கை ஆசிரியர்
ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் தொழிற்சங்கவாதியுமான ஜோசப் ஸ்டாலினின் கைதை கண்டித்தும் அவரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரியும் இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மேற்கொண்டிருந்தனர். ஆசிரியர் சங்கத்தின் தலைவரின் கைதை கண்டித்து நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகளின் முன்னாள் ஆசிரியர் சங்கத்தினர் இன்று காலை போராட்டங்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் நிலைநாட்டு நிலைநாட்டு வெளியே நிலைநாட்டு நிலைநாட்டு சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக விமானம் மற்றும் மீட்பு பணியாளர்களை நிலைநிறுத்துவதற்கு இலங்கை விமானப்படை தயார் நிலையில் உள்ளது. வெள்ளம் மற்றும் மண்சரிவு அபாயங்கள் உள்ள பகுதிகளில் அடர்த்த நிலைமை ஏற்பட்டால் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரடவின் அறிவுறுத்தலின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று விமானப்படை தெரிவித்துள்ளது. ரத்மலானை, கட்டுநாயக்க மற்றும் ஹெங்குராங்கொடை ஆகிய விமானப்படை தளங்களில் இருந்து கண்காணிப்பு விமானம், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறப்பு பயிற்சி பெற்ற ரெஜிமெண்ட் சிறப்பு படைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணங்களை வழங்குவதற்காக தற்போது தயார் நிலையில் உள்ளன. தென்மேற்கு பருவக்காற்று செயலில் உள்ளதால் மேற்கு மற்றும் தெற்கு கடற்பரப்புகளிலும் தீவின் தென்மேற்கு காலாண்டிலும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய காலநிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ள நிலையில் இலங்கைக்கு கடுமையான வானிலை ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வகட்சி வேலை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு தயார் என வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் விரைவில் ரணில் தலைமையிலான சர்வகட்சி அரசாங்கத்துடன் விக்னேஸ்வரனும் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டம் நடத்தியதாக நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் தென்னிலங்கையில் போராட்டத்தினை முன்னெடுத்த போராட்டக்காரர்களுக்கும் சட்டவிரோதமான செயல் என கைது செய்யப்பட்டிருந்தனர். எனவே இதனை கண்டித்து நாளைய தினம் எதிர்ப்பு போராட்டத்தினை நடத்தவுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வருவதற்கு முதல் வன்முறையிலே ஈடுபட்டவர்களை தவிர மற்ற எவருக்கும் சட்ட நடவடிக்கையோ அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை கூறி அது ஒரு நிபந்தனையாக வைத்து தான் அவர் பிரதமர் பதவியை ஏற்றதாக பல தடவை கூறியிருக்கின்றார். இன்றைக்கு அவர் ஜனாதிபதி ஆகினது அந்த போராட்டங்களை முன்னெடுத்த உறுதியாக பயப்படாமல் அந்த காலத்திலே சட்டத்தை பிழையாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக ஜனநாயக உரிமைகளை மறுக்கிறதுக்கு செயல்பட்ட அந்த ஜனாதிபதியினுடைய நடவடிக்கையை மீறி செயல்பட்டவர்களுடைய அந்த துணிச்சலாலே தான் இன்றைக்கு கோட்டாபய ராஜபக்த தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வரக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இதே ரணில் விக்ரமசிங்க அந்த போராட்டக்காரர்களை வேட்டையாடுவது எங்களை பொறுத்தவரையில் வெண்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவர் தொடர்பாகவும் அவருடைய ஆட்சி சித்தாந்தங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பல தடவை நம்முடைய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு வருகிறோம். அவர் ஒரு லிபரல்வாதியாக தன்னை காட்டிக்கொள்ள விரும்பினாலும் கூட அவருக்கென்று ஒரு கொள்கை கிடையாது. அவர் காட்டிக்கொள்ளுகின்ற கொள்கைக்கு மாறாக அவர் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு, அது எதுவாக இருக்கலாம், தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தான் எந்த மூளைக்கும் செல்ல தயார். அது சட்டவிரோதமாக அனைத்து அடக்குமுறை நடவடிக்கைகளையும் மக்கள் மட்டத்தில் செலுத்தி நடக்கிறதுக்கும் அவர் எந்த ஒரு இடத்திலும் தயங்க போறது இல்லை என்ற விடயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலக்கொட அதி ஞானசார தேரர் தலைமையிலான ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான செயலணி அறிக்கையை
குப்பை கூடையில் போடுவதற்கு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்நிலையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கையை ஜனாதிபதி எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இனங்களுக்கிடையில் மோதலை ஏற்படுத்த முற்பட்டவர்தான் ஞானசார தேரர். அவர் தலைமையில் அமைந்த குழுவின் அறிக்கையை குப்பை தொட்டியில் வீச நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் என்றும் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். சமூக செயற்பாட்டாளரான பெத்தும் கர்னரை அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கொகுவல உத்தரவிட்டுள்ளார். இவர் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பெத்தும் கர்னர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரட்ன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது கட்சிக்காரரின் புகைப்படங்கள் பத்திரிகைகள் மற்றும் எலக்ட்ரானியல் ஊடகங்களில் வெளியாகியுள்ளதால் அணிவகுப்பு நடத்துவது சட்ட ரீதியில்லை என சுட்டிக்காட்டினார். அமைதியாகவும் நாகரிகமாகவும் போராட்டம் மேற்கொண்டு ஜோசப் ஸ்டாலின் போன்ற தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்தமைக்கும் தற்போதைய வன்முறை சார் அடக்குமுறையின் முன்னோடியான மஹிந்த ராஜபக்ஷ இன்னமும் சுதந்திரமாக வெளியே நடமாடுவதற்குமான காரணம் என்னவென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள தொழிற்சங்க தலைவர் ஜோசப் ஸ்டாலினை பார்வையிடுவதற்காக இன்று கொழும்பு கோட்டை காவல் நிலையத்திற்கு சென்ற சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், வெடிகுண்டுகள், வாள்கள், துப்பாக்கி ரவைகள் போன்றவற்றால் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் கலந்துரையாடல் மற்றும் இணக்கப்பாட்டின் மூலம் தீர்க்க வேண்டும் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், தற்போது வரை தொடரும் வன்முறை சுழற்சியை ஆரம்பித்தது முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவே எனவும் தெரிவித்தார். எந்தவொரு குடிமகனும் தான் கருதும் கருத்தை கொண்டிருப்பதற்கும் அதற்காக முன்னிற்கவும் பேசவும் ஒன்று கூடவும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தவும் உரிமை உண்டு. வன்முறையற்ற அகிம்சை வழியில் போராடும் உரிமையை யாராலும் மீற முடியாது. ஜோசப் ஸ்டாலின் தனக்கு உள்ள உரிமைகளை நாட்டிற்காக ஜனநாயக முறையில் பயன்படுத்தினார் எனவும் அந்த உரிமையை எவராலும் எதிர்க்க முடியாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். QR முறையின் கீழ் வழங்கப்படும் டீசல் போதுமானதாக இல்லை என்ற காரணத்தினால் இன்று நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் தனியார் பேருந்துகள் சேவையில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சில பேருந்து சங்கங்கள் சேவையில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சின் தெரிவித்துள்ளார். QR முறையின் மூலம் வாரத்திற்கு ஒரு பேருந்திற்கு 40 லிட்டர் டீசல் மாத்திரம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 40 லிட்டர் டீசலை பயன்படுத்தி தூர இடங்களுக்கு பயணிக்கும் பேருந்துகள் 1 கிலோமீட்டர் தூரம் வரை கூட செல்ல முடியாது. குறுகிய தூரம் பயணிக்கும் பேருந்து 1 மணி நேரத்திற்கு இந்த எரிபொருள் போதுமானதாக இருக்கும். தென் மாகாணத்தைச் சேர்ந்த சகல தனியார் பேருந்து உரிமையாளர்களும் சேவையில் இருந்து விலகியுள்ளனர். இதனால் இன்று நள்ளிரவு முதல் சேவைகளில் இருந்து விலக சில பேருந்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளன எனவும் அஞ்சன பிரியஞ்சின் கூறியுள்ளார். நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் தங்க ஆபரணம் அணிந்து வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உஜித் லியனகே தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்து ஆலயத்திற்கு வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதிக மக்கள் கூடும் இடத்தில் திருட்டு சம்பவங்கள் இடம்பெறலாம். இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமாகும். திருட்டு சம்பவங்களை மேற்கொள்வதற்கு வெளி மாவட்டங்களில் இருந்து ஒரு சிலர் இங்கே அணியாக வந்து செயற்படுவார்கள். எனவே தங்களுடைய நகைகள் மற்றும் அதிக பணங்களை ஆலயத்திற்கு வரும்போது எடுத்து வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பதவியை பாட்லி சம்பிக்க ரணபக்கவிற்கு வழங்குமாறு அரசாங்கத்தின் சிரேஷ்டர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சராக இருந்த அவர் எவ்வாறு அமைச்சு பணிகளை மிக சிறப்பாக கையாண்டார் என்பதை கருத்தில் கொண்டு நெருக்கடியான இந்த தருணத்தில் அவருக்கு மீண்டும் முக்கியமான அமைச்சு பதவியை வழங்குவதே பொருத்தமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த காலப்பகுதியில் அந்நிய செலாவணி பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அதிகாரிகள் குழு ஒன்றை சம்பிக்க ரணவக்க ஈடுபடுத்தியிருந்தார். அதற்கமைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நாளாந்த வருமான ரூபாவில் ஒரு பகுதி அந்நிய செலாவணியை கொள்வனவு செய்ய பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக எரிபொருள் இறக்குமதிக்கு தேவையான டாலர்கள் பிரச்சினை நிறுவனத்திற்கு ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆகஸ்ட் 11ஆம் தேதி
நேரடியாக சந்தித்து கலந்துரையாட உள்ளது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார மற்றும் சமூக ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான தேசிய சர்வகட்சி வேலை திட்டம் ஒன்றினை செயற்படுத்துதல் தொடர்பில் ஜனாதிபதி தமிழ் முற்போக்கு கூட்டணி விடுத்துள்ள அழைப்பின் பேரிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மலையக தமிழ் இலங்கையர்களின் அபிலாஷைகள் தொடர்பில் தென்னிலங்கை வாழும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பிலும் பொதுவாகவும் கலந்துரையாடப்படவுள்ளது. கல்கிசன் நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் தொடர்பிலான வழக்கு விசாரணை ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. வழக்குடன் தொடர்புடைய பிரதிவாதி நீதிமன்ற விசாரணை கூட்டில் இருந்த சந்தர்ப்பத்திலேயே துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. பிரதிவாதியை நோக்கி 2 தடவைகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபர் நீதிமன்றத்திற்குள் மற்றொரு துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.